7th என்ன ஆச்சுன்னா எல்லாம் புது பசங்க வந்து சேருவாங்க. புதுசா பசங்க பொண்ணுங்கலாம் சேருவாங்க. கிளாஸ்ல எல்லாம் சேர்ந்துட்டாங்க. பார்த்தா நிறைய பொண்ணுங்க வராங்க. கலர் ட்ரெஸ்ல எல்லாம் நிறைய பேர் புது ஸ்கூல்ன்றனால வராங்க. அப்போ ஒருத்தவங்க பார்த்தோம், அப்பா இவங்க செமையா இருக்காங்க, எனக்கு பிடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நான் லவ் பண்றேன்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். ஏன்னா வேற யாரோ லவ் பண்ற போறாங்கன்னு சொல்லிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கான். ஸோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு வந்து ஒரே சர்ச்சுக்கு போவாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து கிறிஸ்டியன். ஸோ அவங்க 2 பேரும் ஒரே சர்ச் போவாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணோட பெசநகர் அந்த பொண்ணு வீட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுவான், மச்சான் உனக்காக பேசுறதுக்காக அந்த பொண்ணு பேர் சொல்லி அவ வீட்டுக்கு போறேன்டா இன்னைக்கு. நானும் போயிட்டு கீழே வெயிட் பண்ணிருப்பேன். அவங்க 2 பேர் பேசிட்டு சொல்லிட்டேன்டா, அவ வந்து யோசிக்கிறா, ஏன்னா நீங்க வேற ரிலீஜன் அவங்க வேற இல்லை. அப்படியாடா சூப்பர். நான் எப்படி நினைச்சிட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணி அப்படிலாம் யோசிச்சிட்டேன். ஸோ 6 மாசம் டெய்லி நான் இவங்க கூட சேர்ந்து பெசநகர் ஸ்கூல், அந்த பையனும் பெசநகர் போவேன். அங்கேயே வாசல் நிப்பேன். இவங்க 2 பேர் பேசிட்டு வருவாங்க. ஒரு வாட்டி ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து சண்டேல இருந்தது. 14th சாட்டர்டே. 14ஆம் தேதி வந்து நானும் அவங்களும் ஒரு பாட்டு பாடணும், ஒரு அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்கூல்ல. அன்னைக்கு ரக்ஷா பந்தன். ஸோ அவங்க ஸ்கூலுக்கு வரல. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்லாம் சொன்னாங்க, அவ வந்தாலும் உனக்கு ரக்ஷா பந்தன் ராக்கி கட்டிடுவா அப்படி சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப பதட்டத்தில் இருந்தேன். ஐயோ வந்துட போறா அப்படின்னு சொல்லிட்டு வரல. ஸோ 14ஆம் தேதி வரல. 16ஆம் தேதி மண்டே அவ வந்தா, பாலாஜி கூட பேசணும் அப்படி சொன்னான். நான் உடனே அவங்க கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு வேணா 3rd floor வா, லாங்குவேஜ் ரூம். அப்பா லவ் தான், செம நம்மள லவ் பண்றான். நம்ம ஃப்ரெண்டு பேசிட்டான், அந்த ஃப்ரெண்டு பேசிட்டான். அவன் வந்து நம்மளுக்காக 6 மாசம் பேசினது வேஸ்டா போலாம் போனா. அப்படி போய் நிக்கிறேன். லாங்குவேஜ் ரூம்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நிக்கிறேன், அப்படியே ஒரு பயக்கு பதட்டமாவது. கை காட்டு அப்படின்னா, நான் கை காட்டு இப்படி காமிச்சேன். அப்படியே வந்து கயிறு எடுத்து ரக்ஷா பந்தனை இப்படி கட்டினா, ராக்கியை கட்டினா, கண்ணிலேருந்து பலபலன்னு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், என்கிட்ட கிஃப்டே இல்லை கொடுக்கறதுக்கு அப்படி சொல்றேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டா. அப்படியே கண்ணிலேருந்து தாரதாரியா அழுவுறான், கதறி அழுவுறான். அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்ற ஃப்ரெண்டு பேர் வந்து டேனின்னு வச்சுக்கோங்களேன், சித்தரிக்கப்பட்டுள்ளது. பச்சை சட்டை வச்சுக்கலாமா? ஆமா, பச்சை சட்டை இல்லைங்க, இது எப்படிங்க சொல்றது. ஸோ இப்படி சொல்லிட்டேன். அவனை கூப்பிட்டு கதறி அழுவுற, எனக்கு அவ ராக்கி கட்டாடா, ஸ்டெல்லான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெல்லா ராக்கி கட்டாடா அப்படி சொல்றேன். அவன் என்ன ஹக் பண்ணி, பரவாயில்லடா இப்படிலாம் நடக்கும் வாழ்க்கையில், லவ் எல்லாம் சொல்றான், கத்துறதெல்லாம் சொல்றான். இதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஐ மூவ்ட் ஆன். அதுக்கப்புறம் அவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா நான் கௌரவமா இந்த பக்கம் போயிடுவேன். ஸ்கூல் பையன் தானே, அவள் தான் முடிஞ்சிருச்சு, நம்ம லைஃப் ஜாலியா இருக்கிறது. அப்படியே நான் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டேன். 12th போது நாங்க தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல. நானே இந்த பையன் சொன்னேன்னு, இந்த டேனி, அவன் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஜாலியா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அங்க வந்துட்டாங்க. செல்லாவும் வந்துட்டாங்க. அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா. எனக்கு செம வெறி. நான் வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன், அந்த வீடு யாருது வீடோ. அவங்க நான் வந்து எனக்கு அவளை பிடிச்சது, நான் அவளை டிஸ்டர்பே பண்ணல. ராக்கி கட்டினதுக்கு அப்புறம் 2 வருஷமா நான் பேசக்கூட இல்லை. இப்போ எதுக்கு அவள் மூஞ்சி திருப்பிட்டு போனா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஒன்றை பார்த்து இல்லை, அவள் டேனியை பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போனா. ஏன்னா டேனி அவளை லவ் பண்ணி ஏமாத்திட்டான். ஏன் டேனியா என்ன பார்த்தா 6 மாசமா எனக்கு ஹெல்ப் பண்றேன் சொல்லி அந்த டேனி போயிட்டு JNN Institute of Engineering join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Redhill, Chennai.